நான் செத்துறனே தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் செத்தாதான் இந்த வீட்டுக்கு என்ன வரும், இந்த வீட்டுக்கு ஒரு நிம்மதி வரும். நான் செத்தாதான், நான் சாக மாட்டேனா, நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், என்ன கடவுள் ஏன் உயிரோட வச்சிருக்கிறாரு, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா, வேண்டாமே. அடிக்கடி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாயில, நிறைய பேருடைய வாயில என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நான் சாக செத்தா நல்லா இருக்கும், கர்த்தர் என்ன கொன்னா நல்லா இருக்கும், என்ன ஜீவனை எடுத்துட வேண்டியதானே ஆண்டவரே, என்ன ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, நான் சாகணும், அவன்லாம் சாகுறான், இவெல்லாம் சாகுறான், இவங்க எல்லாம் சாகுறாங்க, வண்டியில் அடிபட்டெல்லாம் சாகுறாங்க, கொரோனா வந்தெல்லாம் சாகுறாங்க, நான் சாக மாட்டேனா, எனக்கு ஒரு சாவு வராதா, செத்தா அப்படி நிம்மதியா பரலோகம் போய் சேர்ந்துருவேன்ல அப்படின்னு தன்னுடைய மரணத்தை இல்லைன்னா தன்னுடைய சாவை எதிர்நோக்கிறவங்க போராட்டத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் சாகணும், என்னை ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சதில்ல, நான் வாழணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய இருதயத்திற்குள்ள வாழணும்ன்ற எண்ணம் தான் வரணுமே தவிர சாகணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற நாள் வரை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரை எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வாழணும், நான் நிக்கணும், நான் தாண்டணும், நான் ஜெயிக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் நான் இதை போராடணும், என்னுடைய ஆயுசுக்கு முன்னாடி நான் அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமே. ஆனால் அவங்க தான் சரியான ஒரு ஆவிக்குரியவங்க நான் சொல்லுவேன். மற்றவங்க ஆவிக்குரியவங்களுடைய லிஸ்ட்ல என்னால சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, வேதத்திலே நீங்கள் சொல்லுவீர்களானால் தற்கொலை எண்ணம் என்கிற ஒன்று யாருக்குள்ள வருது அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுறானோ அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள தற்கொலை எண்ணமே வருது. 1 கோடி ரூபாய் செக் அவருடைய கையில கொடுத்து எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் இறந்துட்டாரு. சோ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உலகம் என்னென்ன பண்ணுது தெரியுமா, மனுஷன் என்னென்ன பண்றான் தெரியுமா, இந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கோடியை செலவு பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கான் சார். என் மனைவியை மட்டும் காப்பாத்தி கொடுங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்தி கொடுக்குறாங்க. அதான் ஒருத்தர் கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒரு மனைவியை படுத்த படுக்கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு, பெட்ல வச்சு பார்த்துருக்காரு. 7 years 7 வருஷமா அந்த அம்மாவுக்கு சுயநினைவு இல்லாத அம்மாவுக்கு ஒரு நர்ஸை வீட்டுக்குள்ள போட்டு அவளை பத்திரப்படுத்தி டெய்லி குளிச்சு விட்டு டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு 7 வருஷமா அந்த மனைவியை பார்க்கிறேன். ஒரு நாளாவது என் மனைவி ஜீவனோட என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு நமக்கு என்னடான்னா, சாவை குறித்து நிறைய பேருக்கு கவலையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உயிரை குறித்து ஒரு கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல, பின் வரும் சன்னதிக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதுங்க. நம்ம சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அடுத்து ட்ரை பண்ணும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த சத்தியத்தை யார் கேட்டாலும் சரி, வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் சாகணும்ன்ற எண்ணம் மட்டும் உனக்கு வரவே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன கொன்றுங்களேன், பேசாம நான் செத்துறனே. தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் செத்தாதான் இந்த வீட்டுக்கு என்ன வரும், இந்த வீட்டுக்கு ஒரு நிம்மதி வரும், நான் செத்தாதான், நான் சாக மாட்டேனா, நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், என்ன கடவுள் ஏன் உயிரோட வச்சிருக்கிறாரு, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா, வேண்டாமே. அடிக்கடி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாயில, நிறைய பேருடைய வாயில என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், கர்த்தர் என்ன கொன்னா நல்லா இருக்கும், என்ன ஜீவனை எடுத்துட வேண்டியதானே ஆண்டவரே, என்ன ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, நான் சாகணும், அவெல்லாம் சாகுறான், இவெல்லாம் சாகுறான், இவங்க எல்லாம் சாகுறாங்க, வண்டியில் அடிபட்டெல்லாம் சாகுறாங்க, கொரோனா வந்தெல்லாம் சாகுறாங்க, நான் சாக மாட்டேனா, எனக்கு ஒரு சாவு வராதா, செத்தா அப்படி நிம்மதியா பரலோகம் போய் சேர்ந்துருவேன்ல அப்படின்னு தன்னுடைய மரணத்தை இல்லைன்னா தன்னுடைய சாவை எதிர்நோக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக தவறான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, என்னை கொன்றுங்க ஆண்டவரே, நான் சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவது மிக மிக தவறு. இந்த உலகத்துல வாழ்கிற கோடிக்கணக்கான பேரு தங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்துல போராடுறாங்க. நம்ம வாயில சொல்லிடுறோம், நம்ம டேப்லெட் சாப்பிடுறது, நம்ம சாப்பாடு சாப்பிடுறது, நம்ம தூங்குறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்றதற்காக தான். அதுக்காக தான் நிறைய பேர் பாடுபடுறாங்க. மருந்து மெடிசன் வாங்குறாங்க, 100 வயசு வரை வாழ்வது எப்படி, 80 வயது வரை வாழ்வது எப்படி, அதற்காக உடம்பை எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நம்ம எதற்காக பண்றோம் அப்படின்னா வாழ்வதற்காக தான் பண்றோம். வாழ்வதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறார். நாம் வாழ்வதற்காக கர்த்தர் காற்றை வைத்திருக்கிறார், நாம் வாழ்வதற்காக கர்த்தர் ஆகாரத்தை தருகிறார், நாம் வாழ்வதற்காக எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகும் நம்ம ஆண்டவரை பார்த்து நான் சாகணும், நான் செத்தா நல்லா இருக்கும், என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே, ஒரு போராட்டத்தை பார்த்த உடனே, ஒரு வியாதியை பார்த்த உடனே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை மிகவும்
தவறான வார்த்தை. நீங்க அதை உச்சரிக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கடந்து வந்த பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையில நான் கடந்து வந்தேன். அப்படின்னா நான் அடிக்கடி நினைப்பேன், என் வயசுல இருக்கிற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இன்னும் நினைப்பேன், எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ரொம்ப ஒரு கடினமான, சொல்லவே முடியாத, விவரிக்க முடியாத, யாருமே புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சோதனைக்குள்ள கூட நான் போகும்போது கூட, அதான் வாழவே முடியாது அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு போகும்போது கூட ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு விசை பைபிள் காலேஜில் ஒரு 7 நாட்கள் உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் தண்ணி கூட குடிக்க கூடாம ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய உடம்பு அதுக்கு சரியா ஒத்துக்காதனால அந்த 7 நாட்களும் சாப்பிடாம பைபிள் காலேஜில் ஃபுல்லா பிரேயர்ல இருந்து அந்த 7வது நாள் முடிக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் சாதம் வச்சு நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டா அது ஃபர்ஸ்ட் புண்ணா இருக்கும் வேற, அதனால அதான் கரெக்ட் அப்படின்றாரு. உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த தயிரை வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்றேன். என்னமோ தெரியல, அது எனக்கு ஒத்துக்கல. அப்போல இருந்து வாமிட்டிங்கு, லூஸ் மோஷனு, பயங்கரமான ஹை ஃபீவர். பைபிள் காலேஜ்ல ஒரு 6 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 பேரும் முழு கேம்பஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு கூட கிடைக்கல. அவங்கவுங்க டியூட்டியை பார்த்துட்டு அவங்கவுங்க சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க அந்த பார்க்கறதுக்கே சரியா போயிடும். அப்போ நான் தனியா ஒரு ரூம்ல படுத்து கிடக்கிறேன், ஒரு பெட்ல படுத்து கிடக்கிறேன். அப்பதான் எனக்கு என்னுடைய உடம்பு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரிச்சு போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துருச்சு. கண்டினியூவா லூஸ் மோஷன், கண்டினியூவா வாமிட், கண்டினியூவா ஃபீவர் அப்படின்னும் போது என்னால அவ்வளவுதான், நமக்கு அந்த மரண அந்த காரியங்கள்லாம் வந்துச்சு. ஆனா என்ன அப்படின்னா 7 days ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால ஒரு பிரசன்னத்தோட நான் படுத்து கிடக்கிறத. அப்பதான் ஒரு டைம், இல்ல நமக்கு ஒருவேளை அந்த ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்றதுக்கு ரெடியா அப்படின்னு நினைச்சு உடனே பெட்ல படுத்து கிடந்துட்டு ஒவ்வொரு தவறுகளையாய் சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, டைரக்டா இங்க கண்ண மூடுங்க அப்படின்னா உங்க சமூகத்துல நான் வரணும்னு தான் ஆசைப்படுறேன், ஓகே நீங்க எடுத்துக்கிறதா உங்க சமூகத்துல வரேன் அப்படின்னு. அப்பதான் அன்னைக்கு தான் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணேன். ஆனா அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நான் சரியாயிட்டேன், திரும்ப எழும்பிட்டேன், திரும்பி ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் எத்தனையோ போராட்டத்துக்குள்ளே நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் சாகணும், என்னை ஏன் உயிரோட வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சதில்ல. நான் வாழணும் தான் நினைச்சிருக்கிறேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய இருதயத்திற்குள்ள வாழணும்ன்ற எண்ணம் தான் வரணுமே தவிர சாகணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற நாள் வரை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரை எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வாழணும், நான் நிக்கணும், நான் தாண்டணும், நான் ஜெயிக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் நான் இதை போராடணும், என்னுடைய ஆயுசுக்கு முன்னாடி நான் அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமே ஆனால் அவங்க தான் சரியான ஒரு ஆவிக்குரியவங்க நான் சொல்லுவேன். மற்றவங்க ஆவிக்குரியவங்களுடைய லிஸ்ட்ல என்னால சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வேதத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் தற்கொலை எண்ணம் என்கிற ஒன்று யாருக்குள்ள வருது அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுறானோ அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள தற்கொலை எண்ணமே வருது. நீங்கள் வேதத்துல ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு உதாரணமா காமிக்கிறேன். சூசைட் பண்ணி செத்து போன 2 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 பேரும் யார் அப்படின்னு கேட்டா, ஒன்னு சவுலை குறித்து வேதம் சொல்கிறது, சவுலுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பொல்லாத ஆவி அவன் மேல உள்ள போயிடுச்சு. அந்த பொல்லாத ஆவி கடைசியில் அவனை எங்க வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. பட்டயத்தை நட்டு அதன் மேல் அவன் விழுந்தான், சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான், அந்த அவமானம் தாங்க முடியாம. அப்போ யார் ஒரு மனுஷனுக்குள்ள தற்கொலை, செத்து போனும் தற்கொலை எண்ணங்கள் வருகிறதோ, நான் சொல்றேன் அது ஆண்டவரால் உண்டாகிறது அல்ல, உங்க டென்ஷனால உண்டாகிறது அல்ல. தற்கொலை எண்ணம் உங்களுக்குள்ளே வருகிறதானால் அது சத்ரு பின்னணி, பிசாசுனுடைய பின்னணி. நீங்க 2வது ஒரு மனுஷனை வேதத்துல வாசிக்கும் போது யூதாஸ் காரியோத், இந்த யூதாஸ் காரியோத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாண்டு கொண்டு செத்தான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஆண்டவரோட இருந்தவன், ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்தவன், பணப்பை அவனுடைய கையில இருந்தது, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவன். ஆனா அந்த இடத்துல ஆண்டவரை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வு இன்னும் பிசாசு அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. அவன் ஆண்டவரை விட்டு வெளியே போனோம்னா சத்ரு அவனுக்குள்ள புகுந்தான். அந்த பிசாசு அவனை கரெக்டா தற்கொலை, அந்த பிசாசு இருந்ததுனால அவனுடைய மனம் திரும்புதலுக்கு அது அவனை வழி நடத்தவே இல்லை, மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனை விடவே இல்லை, அவனை கொண்டு போய் கரெக்டா சூசைட் பண்றதுக்கு கொண்டு போய் நின்றுச்சு. அந்த பிசாசு ஏதுனதுனால அவன் தூக்கு மாட்டி அவன் செத்து போயிட்டான். அப்போ தற்கொலை எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்றால் நீங்கள் அதை கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வரணும். இன்னொன்னு நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ஒரு டைம் சூசைட் பண்றதற்காக அதை ட்ரை பண்ணவங்க அந்த பிசாசுடைய கிரியை நீங்க ஜெபம் பண்ணி அழிக்காம இருந்தா கண்டிப்பா அது திரும்ப 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 உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன். ஒரு டைம் விளையாட்டுக்காகவோ
சிலர் வந்து ரொம்ப விளையாட்டுக்காக, நான் பாரு செத்துறேன்றது மற்றவங்களுக்கு மிரட்டுறதுக்காக போய் வந்து சூசைட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கயிறை எடுத்து போடுறது, துணியை எடுத்து போய் நிக்கிறது, கையை அறுத்துக்கிறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, சும்மா ட்ரை பண்ணுவாங்க. அந்த சாணி பவுடர் குடிக்கிறது, ஆசிட் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா ட்ரை, சும்மா அவங்கள பயப்படுத்துறதுக்காக. நான் சாகணும்னு நினைச்சு பண்ணல, ஆனா ஏதோ வந்து நான் வந்து சும்மா அவங்கள மிரட்டணும் அப்படின்றதுக்காக பண்றேன், அந்த பையனை மிரட்டுறதுக்காக பண்றேன், அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக பண்றேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். நான் சொல்றேன், அந்த சூசைட் பண்றதற்கு ஒரு டைம் ட்ரை பண்ணவங்களுக்கு அவங்க அந்த ஸ்பிரிட்ல இருந்து வெளியே வரலன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது திரும்ப திரும்ப அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்கள வந்து உடனே அந்த தாட் தான் போகும். அதுக்கு நீங்க எனக்கு டென்ஷன் ஆச்சு, நான் ட்ரை பண்ண. என்ன ட்ரை பண்ணீங்க? சூசைட் பண்றதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ட்ரை பண்ணுது அப்படின்னா நான் சொல்றேன், நீ எந்த ஆவி உடையவர்கள்? அது பொல்லாத ஸ்பிரிட். சிலர் பாருங்க, கோவம் வந்தோட மொட்டை அடிச்சுக்கோங்க, கோவம் வந்தோட மொட்டை அதெல்லாம் ஒரு அதனுடைய பின்னணியில எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆவி வந்திருக்குது. கையை கிழிச்சுக்குவாங்க, ஒரு மாதிரி விகாரமாயிருவாங்க. ஐயோ, அது வந்து ஊழியக்காரலா இருந்தால் கூட நான் சொல்றேன், அதுக்கு பின்னணி சத்ரு தான். அதான் ஒருத்தங்க வந்து ஒரு புது வீட்டுல வந்து அப்பதான் அந்த வீடை கட்டியிருக்காங்க, இப்ப பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, அந்த வீடை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அந்த வீட்டுல குடி போக போறாங்க. அந்த வீட்டுல குடி போக போகும்போது சும்மா அவங்களுக்குள்ள அந்த பொருள் வைக்கிறதுக்குள்ள கணவன் மனைவி 2 பேருக்கு சண்டை. இப்பதான் டெடிகேட் பண்ணிருக்காங்க, அந்த வீட்டுல எதுவுமே இல்ல. போய் கணவன் மனைவி போய் நிக்கிறாங்க, அதுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த பொருள் எங்க வைக்கலாம் இவங்க சொல்றாங்க, இவங்க அந்த பொருள் அங்க வைக்கலாம்னு சொல்றாங்க. இவர் ஏதோ ஒரு வார்த்தை பேசின உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டருக்கு பயங்கரமான கோபமாகி அந்த வீட்டுல கேஸை திறந்து விட்டாங்க. கேஸை திறந்து விட்டு இன்னும் ஒரு நாள் கூட அந்த வீட்டுல குடி போகல. கேஸை திறந்து விட்ட அடுத்த நிமிஷத்துல தீப்பெட்டியை இவங்க தேடுறதுக்கு முன்னாடி ஒரு கை வந்து இவங்க கையில் தீப்பெட்டி கொடுக்குறாங்க. தீப்பெட்டி அவங்க தேடல, தீப்பெட்டியை பார்க்கல, டக்குன்னு ஒரு கை வந்து தீப்பெட்டி கொடுத்தாங்க. டக்குன்னு சுதாகரிச்சிட்டாங்க. நம்ம யார்ட்டையும் தீப்பெட்டி கேட்கவே இல்லை, நம்ம புது வீடு, இந்த வீட்டுல தீப்பெட்டி இல்ல, எப்படி தீப்பெட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அடுத்த நிமிஷம் சுதாகரிக்கிறதுக்குள்ள அது மறைஞ்சிச்சாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒரு மனிதனை தற்கொலை பண்ண வச்சு நரகத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னு பிசாசு எதிர்பார்க்கிறான் பாருங்க. நான் சொல்லுகிறேன், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு டைரக்ட் என்னன்னா நரகம் தான். அவங்களுக்கு வேற எந்த இடமுமே கிடையாது. அவங்களுக்கு டைரக்ட் அவங்க நரகம் தான். அவர்களுக்காக வேற யாரும் பரிதபிக்கவும் முடியாது, பரிந்து பேசவும் முடியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்துல தற்கொலை பண்ணி சாகிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நரகத்தான் போவாங்க. அவங்களுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. மற்றது கூட நம்ம வந்து ஒரு விதத்துல சந்தேகமா சொல்லலாம், இவங்க பரலோகத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு ஏன்னா டைரக்டா நான் உங்ககிட்ட வர்றேன், உன்னுடைய ராஜ்யத்துல நான் பங்கு கொள்றேன்றதுடைய சைன் தான் இந்த உலகத்துல தற்கொலை பண்ணிக்கிறது. சில பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ரொம்ப விளையாட்டுத்தனம் ஆகி போச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய விளையாட்டுத்தனம் ஆகி போச்சு. ஐயோ, சும்மானா சாணி போற குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடக்குறது. கேட்டா எங்க அம்மா திட்டினாங்க, எங்க ஆயா திட்டினாங்க, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், இந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு தற்கொலைக்கும் பின்பாகவும் பிசாசுனுடைய கிரியை இருக்கு. இப்போ நீங்க ஒரு தீர்மானத்தோட போங்க, நான் இனி தேவன் எனக்கு கொடுத்த உயிரை யார் தான் எடுக்கணும்னா கர்த்தர் தான் எடுக்கணும். அப்ப எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு, எனக்கு ஒரு தீராத நோய் வந்திருக்குது, நான் என் உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து அப்ப நோய் இருக்கிறவங்க எல்லாம் மாச்சுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் மருந்தே எடுக்காதவங்க தங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த ஒரு பலவீனத்தினால தாக்கப்பட்டு அந்த பலவீனத்தினால புழுத்து அப்படின்னா அந்த பலவீனம் புழு வச்சு அப்படி மரிச்சிருக்காங்க. ஆனா அப்படி புழு தன்னுடைய உடம்புல ஏறும்போது கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்தோத்திரம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அதுக்காக சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணல. என் உயிர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லல. சரி, ஆண்டவர் என்ன அனுமதிச்சிருக்கிறாரு, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பரிசுத்தவான்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கே தவிர வேற எந்த வார்த்தையுமே வரல. ஏன்னா தேவன் உங்களோடு இருப்பாரே ஆனால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், சாகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா வராது. சாகணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா நீ கண்டிப்பா செக் பண்ணணும், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். இல்ல நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லணும். ஆமேன் சொல்லுங்கள். அதனால இனி இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கிறீங்கன்னு தெரியலன்னா உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், உங்க வாயிலிருந்து நான் செத்து போகணுன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க வரக்கூடாது. தயவு செய்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா மன்னிப்பு கேளுங்க. இது வரைக்கும் யாராவது அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்களா, பேசி இருக்கிறீங்களா, தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் வந்து அப்படிப்பட்டவர்களை நம்பவே மாட்டார். ஊழியத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெண், அப்படி உருவான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா திடீர்னு பார்த்தா வீட்டுல சண்டை போட்டுட்டு சூசைட் பண்றதுக்கு அது பாட்டு போயிடுச்சு. வீட்டை விட்டு ரயில் இது விழுந்து செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு குழந்தையோட போயிடுச்சு. வீட்டுல இருக்கிற ஒரு அக்காவுடைய குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு தற்கொலை பண்றதுக்கு ஓடிச்சு. அந்த அம்மா, அந்த வீட்டுல இருக்கிற அம்மா வந்து என்கிட்ட கெஞ்சுறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பொண்ணு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு போய் தெருவா சுத்தினேன்.
அந்த பொண்ணு எங்க போயிருக்கு அப்படின்னு தெரு தெருவா சுத்தி கடைசியில ஒரு இடத்துல போய் அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு 2 சத்தம் போட்டு திட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி வச்சு வீட்டுல போய் பிரேயர் பண்ணி ஆரம்ப ஊழியத்துல ஐயோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதாச்சு போகுது. அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து, ஆனா அவருடைய ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா அது வெற்றிகரமாகவே இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் ரொம்ப கத்துறதெல்லாம் பார்க்கிறார். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. நம்ம இந்த உலகத்துல ஜீவனோட அதான் இந்த கொரோனா டைம் ஒரு மனுஷன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு டாக்டர்கிட்ட போய் 1 கோடி ரூபாய் செக் அவருடைய கையில கொடுத்து எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் இறந்துட்டாரு. சோ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உலகம் என்னென்ன பண்ணுது தெரியுமா, மனுஷன் என்னென்ன பண்றான் தெரியுமா, இந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கோடியை செலவு பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கான். சார் என் மனைவியை மட்டும் காப்பாத்தி கொடுங்க, என் பிள்ளைய மட்டும் காப்பாத்தி கொடுக்குறாங்க. அதான் ஒருத்தர் கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒரு மனைவியை படுத்த படுக்கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு, பெட்ல வச்சு பாத்துக்காரு. 7 இயர்ஸா 7 வருஷமா அந்த அம்மாவுக்கு சுயநினைவு இல்லாத அம்மாவுக்கு ஒரு நர்ஸ வீட்டுக்குள்ள போட்டு அவளை பத்திரப்படுத்தி டெய்லி குளிச்சு விட்டு டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு 7 வருஷமா அந்த மனைவியை பாக்குறேன். ஒரு நாளாவது என் மனைவி ஜீவனோட என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு பாக்குறேன். இன்னைக்கு நமக்கு என்னடான்னா சாவை குறிச்சு நிறைய பேருக்கு கவலையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உயிரை குறிச்சு ஒரு கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல பின் வரும் சன்னதிக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீர்கள். நம்ம சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அடுத்து ட்ரை பண்ணும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த சத்தியத்தை யார் கேட்டாலும் சரி, வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் சாகணும்ன்ற எண்ணம் மட்டும் உனக்கு வரவே கூடாது.